இருக்கிற அபிஷேகத்தினுடைய அடையாளம் அவருக்கு தெரிந்தபடினாலே அவர் யார் பேச்சும் கேட்கல, யாரையும் விரட்டலை. அவர் அமைதியாக இருந்ததினால அவருடைய அபிஷேகம் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் சவுல் கீழ்ப்படியாமல், கீழ்ப்படிதல் இல்லாதபடி கடவுளுக்கு முரட்டாட்டம் பண்ணி, தேவ மனிதர்களுக்கு முரட்டாட்டம் பண்ணினபடினாலே அவனுக்குள்ளே ஒரு எரிச்சலின் ஆவி வர ஆரம்பித்தது. எப்பொழுதுமே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் மேலே தேவனுடைய கிருபை எப்பொழுதுமே தங்கும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாய் சில காரியத்தை சவுல் செய்தபடினாலே அந்த எரிச்சலின் ஆவி அவனை பிடிக்க ஆரம்பித்தது. ஆமேன் என்று சொல்லுங்களேன். அப்போ நீங்களும் நானும் எப்பொழுதுமே கடவுள் பேசுகிற வார்த்தைக்கும் சில சத்தியத்திற்கும் சில பிரமாணத்திற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்னொரு இடத்துல 2 சாமுவேல் புத்தகத்தை போடுங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே 21 அதிகாரம் 14ஆம் வசனம், 1 அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி. அப்போ கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷனுக்கு விரோதமா நீ ஏன்டா கையை நீட்டாம பயந்த அப்படின்னு கேட்கிறார். ஒரு முறை தாவீதுக்கு யுத்தத்தில் மரிக்கிற நிலை ஏற்பட்டது. அவன் சாகிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, என் உயிர் போகலை, நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னை அடித்து நீ கொன்று போட்டுடு அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொல்கிறாரு சவுல். உடனே அவன் அடித்து அவனை கொன்னுட்டு தாவீதுக்கிட்ட சொல்கிறான், நான் அவரை கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது சொல்கிறாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே கை போட நீ ஏன் பயப்படலை அப்படிங்கிறார். அப்போ எந்த அடையாளத்தை அவர் பிரகடனப்படுத்துகிறார் அப்படின்னா, அபிஷேகம் முக்கியம், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் முக்கியம். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக கையை நீட்டக்கூடாது. அப்படி நீட்ட ஏன் பயப்படாமல் போனேன் என்று சொல்லி அடுத்த வசனம் 16 போடுங்க. தாவீது அவனை பார்த்து, உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமாய் சொல்லிற்று. அப்போ அந்த இரத்தப்பழி திரும்ப யார் பேரை வந்துடுமா? ஓம் பேரிலேயே வந்துடும். ஒன்று புரிஞ்சுங்க தேவ ஜனங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் பேசவோ, செயல்படவோ, குற்றப்படுத்தவோ, கை போடவோ கூடாது. ஏன் அப்படின்னா அது ஒரு குற்றம் அப்படி என்று தாவீது அங்கே பிரகடனப்படுத்த ஆரம்பித்தார். இதனால் சவுல் டென்ஷனாகி ஓடி 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 பல இடத்துல தன்னுடைய அபிஷேகம் என்கின்ற அடையாளத்தை இழந்து விட்டார். ஆனால் தாவீது தன்னுடைய அபிஷேகத்தை பாதுகாத்தார், தன் அடையாளத்தை விட்டு கொடுக்கவில்லை. ஆகவே தான் தேவன் படிப்படியாக தாவீதை உயர்த்த ஆரம்பித்தார். இன்றைக்கி காலையில் கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்க திருச்சபை ஜனங்களே, அபிஷேகம் என்கின்ற ஒரு அடையாளம், ரட்சிப்பு என்கின்ற ஒரு அடையாளம் உங்கள் மேலே இருக்குது. எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, தேவ பிள்ளைங்க, உங்களுக்குள்ளே பசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலைக்காகவும் யாருக்காகவும் உங்களுடைய அடையாளங்களை நீங்கள் இழந்துடக்கூடாது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? எந்த இடங்களில் வேலை செஞ்சாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நீ தேவ பிள்ளை என்கின்ற அடையாளத்தை நீ மாற்றிவிடக்கூடாது. இந்த சாஃப்டாக சாத்தான், உலகம், வஞ்சகங்கள் வந்து நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம நினச்சிக்கோம் ஏதோ ஒரு காரியம்னு சொல்லி. இப்போ நாங்களெல்லாம் பல இடங்களுக்கு வாய்ப்பு வருது, பல இடங்களுக்கு போகிறோம் வரோம், ஏன் பயப்படுறோம் சில விஷயத்துக்கு அப்படின்னா, அடையாளம் போய்விடுமே, ஊழியக்காரன்கிற அடையாளம் போய்விடுமே, நம்முடைய மேலே இருக்க பசுத்தாவின் அபிஷேகம்ங்கிற அடையாளம் போய்விடுமே, ஒரு தேவ மனுஷனுங்கிற அடையாளம் போய்விடுமே என்பதனால தான் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு அடி பிரட்டி வைக்க ஏன் 1000 முறை யோசிக்கிறோம். ஒரு விசேஷத்துக்கு போனாலும், ஒரு நல்ல கெட்ட காரியங்களுக்கு போனாலும், எங்கே போனாலும் எதற்காக நாங்கள் பலமுறை யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம சிரசில் ஒரு அபிஷேகம் இருக்குது, அந்த அடையாளம் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் பல விதங்களில் யோசிக்கிறோம். உலகத்தை போல் நாமும் தவறு பண்ணலாம், உலகத்தை போல் நம்ம ட்ராவல் பண்ணலாம், உலகத்தை போல் பல காரியங்களை செய்யலாம். ஆனால் நம்ம மேலே இருக்க அடையாளம் போய்விட்டால் திரும்ப எங்கே போய் வாங்க முடியும்? அடையாளம் போய்விட்டால் யாரிடத்தில் புதுப்பிக்க முடியும்? ஆகவே அடையாளம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம்.
தாவீது அந்த அபிஷேகத்தை, அந்த அடையாளத்தை பாதுகாத்து கொண்டபடியினாலே படிப்படியாக கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பித்தார். சவுல் அந்த அடையாளத்தை இழந்தபடியினாலே அவனும் அவன் குடும்பமும் சீக்கிரமாக நசல் கொள்ள ஆரம்பித்தது. இது முதல் காரியம். உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நெஞ்சு மேலே கையை வச்சு, நான் ஒரு நாளும் என் அபிஷேகம் என்கின்ற அடையாளத்தை இழந்து போக மாட்டேன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். என் அபிஷேகத்தை நான் பாதுகாத்து கொள்வேன். ரெண்டாவதாக, நம்முடைய அடையாளத்தை மாற்றுவது. எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 நாளாகும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை சீக்கிரம் போடுங்க. நம்முடைய அடையாளத்தை மாற்றுவது. எல்லாம் சொல்லுங்கள் வாயை திறந்து. அடையாளத்தை மாற்றுவது எப்படி